ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹோப் என்னோட பழைய 2 பாட்காஸ்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியோடு நான் வந்திருக்கேன். 15th செஞ்சுரியில் ஃப்ரான்ஸில் வாரெல்லாம் முடித்து மக்கள் ரொம்ப அமைதியாக இருக்கலான்னு நினச்ச காலகட்டத்தில் ஒரு சீரியல் கில்லர் அவனோட வேலையை காமிச்சிட்டு இருந்தான். என்ன மாதிரி வேலையை காமிச்சிருப்பான்? சின்ன சின்ன குழந்தைங்களெல்லாம் கடத்தி அவங்கள ரேப் பண்ணி அவங்களோட பாடியை டிஸ்போஸ் பண்ணிகிட்டு இருந்தான். அவங்க சாகிறத சொல்கிறக்கே எனக்கு இன்னமும் இருக்குது. அவங்க சாகும்போது அதை ரசித்து அந்த ரத்தத்தை மூஞ்சியிலெல்லாம் தேய்ச்சி அவன் என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தான். சம்டைம்ஸ் அவன் ஒரு நெக்ரோஃபைலாகவும் இருந்திருக்கான். இந்த மாதிரி சீரியல் கில்லர் பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். மேக்ஸிமம் இன்ட்ரெஸ்டிங்காக சொல்ல ட்ரை பண்ணுறேன். கிளைமேக்ஸில் யார் அந்த கில்லர்னு நீங்கள் கண்டுபிடிக்க நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஸோ கேட்டுக்கிட்டே இருங்க. திஸ் இஸ் பெட் டைம் ஸ்டோரிஸ் வித் ஜாஷ். Shadows breathe, the night turns ash. Sleep with fear, bedtime stories with Jash. 1400s ஃப்ரான்ஸில் 100 வருஷத்துக்கு நடந்த ஒரு வார் முடிவுக்கு வந்துச்சு. அப்போ பிரிட்டனின்னு ஒரு ஊரை சுற்றி இருந்த வில்லேஜஸ்லாம் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ஏன்னா அவங்களோட கஷ்டம்லாம் இந்த வார் கூடயே முடிஞ்சு போயிடும். ஆனால் அவங்களுக்கு தெரியாது ஒரு பெரிய ஹாரர் வந்துட்டுருக்குன்னு. 1432 ஒரு ஃபர்ஸ்ட் கேஸ் நடந்துச்சு. அது என்னென்னா, ஒரு 10 வயசு பையன் பசியால் அவங்க வீட்டு கஷ்டத்தை வச்சு அவன் ஒவ்வொரு வீடாக சாப்பாடு கேட்டு அலைஞ்சான். அப்போ ஒரு அரண்மனை கதவை தட்டினான். அப்போ அங்கே இருந்த சர்வன்ஸ், வாப்பா உனக்கு நான் உள்ள ஸ்வீட்ஸ் தரேன்னு சொல்லி கூட்டிகிட்டு போனாங்க. அந்த உள்ளே போன பையன் காணாமல் போயிட்டான். எங்கெங்கேயோ அவங்க பேரண்ட்ஸ் தேடினாங்க, எங்கேயுமே கிடைக்கல. அந்த அரண்மனையை சுற்றி காடு, இந்த காட்டில் எங்கெங்கேயோ தேடினாங்க. அந்த சர்வன்ஸ் கிட்ட கேட்டாங்க, ஸ்வீட்ஸ் சாப்பிட்டுட்டு அவன் கிளம்பிட்டான்னு சொன்னாங்க. ஆனால் எங்கேயுமே அந்த பையன் கிடைக்கல. அப்புறம் கொஞ்சம் வாரம் கழிச்சு ஒரு 12 வயசு பையன் ஒரு ஆட்டு மந்தையை ஓட்டிகிட்டு இருக்கிறவரோட பையன் இதே மாதிரி காணா போனான். என்ன நடக்குது இந்த ஊரில்? ஒவ்வொரு பசங்களாக காணா போனாங்க. ஆனால் நோட் பண்ணிங்கன்னா பசங்க மட்டும் காணாம போகல, கொஞ்சம் பொண்ணுங்களும் காணாம போனாங்க. எல்லாம் 8லேருந்து 14 வயசுக்குள்ளே இருக்கிற பொண்ணுங்க எல்லாரும் அங்கேருந்து மாயமாக மறைஞ்சிட்டாங்க. ஒரு சின்ன கிராமத்தில் இந்த மாதிரி மாயமாக மறைஞ்சாங்கன்னா எல்லோரும் என்ன சொல்லுவாங்க? ஒரு ஃபோக்லோர் உருவாகும். அதுதான் ஒரு நாட்டுப்புற கதை. என்னன்னா, காட்டுக்குள்ளே இருக்கிற பூதம் வந்து பசியில் சின்ன பசங்களை அடிச்சுட்டு போகுதுன்னு ஒரு கதை. ஆனால் அங்கே இருக்கிற பேரண்ட்ஸ்னால அதை நம்ப முடியல. ஆனால் அங்கே இருக்கிற வில்லேஜஸ் அதுதான் நம்பினாங்க. நிஜமாக அது பூதம் தானா இல்லை வேற ஏதாவது? கொஞ்ச நாளாக அந்த ஊரில் இருந்த சில மக்களும் வேற ஊருக்கு போக ஆரம்பித்தாங்க. அங்கே இருந்த பலரோட குழந்தைங்க காணாமே போயிட்டாங்க, மறைஞ்சு போயிட்டாங்க. இதெல்லாம் பார்த்து ஊர் மக்களுக்கு ரொம்ப பயம் அதிகமாயிருச்சு. நைட்டானா கூட வெளியில் போக ரொம்ப பயந்தாங்க. அப்போ தான் எல்லோரும் கில்ஸ்டி ரேஸை பார்க்க போகலான்னு நினச்சாங்க. யார் அந்த கில்ஸ்டி ரேஸ்? அந்த ஊர்லேயே ஒரு செல்வந்தராக இருந்தார். அவர் ஜோவானார் கூட தோளோடு தோல் நின்று சண்டை போட்ட ஒரு பெரிய வாரியர். மார்ஷல் ஆஃப் ஃப்ரான்ஸ்னு ஒரு பெரிய பட்டம் அவருக்கு கிடச்சிருக்கு. அப்போ ஃப்ரான்ஸில் இருக்கிற உயரிய பட்டம் அதுதான். ஸோ கில்ஸ்டி ரைஸ் இதெல்லாம் கேட்டு பரிதாபப்பட்டு, உங்கள் குழந்தைங்கள நான் கண்டுபிடிச்சி தரேன், அதுக்கான என்ன செலவாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறாரு. அதையும் நம்பி அவங்க அங்கேருந்து போகிறாங்க. கில்ஸ்டி ரைஸ் 4-5 ஆளுங்களை வேறு திசையில் அனுப்பிச்சுட்றாரு. அப்போ கலெக்ட் பண்ண இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் ரொம்ப உருக வச்சுது. அங்கேருந்து வந்த சில மக்கள்லாம் சொன்னாங்க, நாங்கள் நைட்டு சில பேரை பார்த்தோம். அவங்க இந்த ஆற்றோட சைடில், ஆற்றோட படுக்கைன்னு சொல்லுவாங்கள்ல, அங்கே சில குழி நோண்டி அங்கே மூட்டையாக சில பணத்தை புதைச்சதாக அரசல் புரசலாக செய்தியெல்லாம் வந்துச்சு. ஆனால் அங்கே போய் தேட போன ஆளுங்க எந்த பணத்தையும் கண்டுபிடிக்க முடியல. இந்த மாதிரி வேறு இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் வந்துச்சு. சிலர் என்ன சொன்னாங்க, சில மூட்டைகளை சில பேர்
அந்த காட்டுக்குள்ளே எரிக்கிறத நாங்கள் பார்த்தோன்னு சொன்னாங்க. சில பேர் அதை எல்லாருமே ஃபர்னஸில் போட்டு எரித்து அந்த தீயை நாங்கள் பார்த்தோன்னு சொன்னாங்க. இந்த மாதிரி வேறு இன்ஃபர்மேஷன் கில்ஸ்டி ரயஸ்க்கு வந்துச்சு. இந்த இன்வெஸ்டிகேஷன் ரொம்ப நாளாக போச்சு. ஆனால் 200க்கு மேற்பட்ட குழந்தைங்க காணாமையும் போனாங்க. கில்ஸ்டி ரயஸ் தேடி பார்த்தாரு. ஆனால் எந்த ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் யார்கிட்ட இருந்தும் கிடைக்கல. அப்படியே 8 வருஷம் போச்சு. நான் சொன்னல, எஸ், 200 குழந்தைங்க காணா போனாங்க. இன்னும் அதோட கவுண்ட் ஹிஸ்ட்ரியில் எவ்வளோன்னு கரெக்டாக சொல்லப்படவே இல்லை. அங்கேருந்த ஊர் மக்கள்லாம் பயந்து இதுக்கு மேலே அவரால் கண்டுபிடிக்க முடியாது, இன்னும் நம்ம சர்ச்சை பெருசாக்கணும்னு சொல்லிட்டு அங்கேருந்து லோக்கல் பிஷப் கிட்டேயும் டியூக் ஆஃப் பிரிட்டானி, அதாவது அந்த பிரிட்டானியில் இருக்கிற ஒரு பெரிய ஆள், அவர் தான் ஒரு மார்ஷல் மாதிரி, அவர்கிட்டையும் போய் முறையிட்டாங்க. அவங்க 2 பேரும் நாங்கள் இன்வெஸ்டிகேட் பண்ணி சொல்கிறோம், இதுக்கு ஃபண்டிங் உங்களுக்கு எங்கேருந்து கிடைக்குதுன்னு கேட்டபோது கில்ஸ்டி ரயஸ் ஆஃபர் பண்ணுறாருன்னு சொன்னாங்க. அந்த ஃபண்டிங்கை வச்சு நாங்களும் சர்ச் பண்ணுறோன்னு அவங்க சர்ச் பண்ணாங்க. ஒவ்வொரு ஊராக ஒவ்வொரு நூக் அண்ட் கார்னராக தேட ஆரம்பித்தாங்க. அப்போ அவங்களுக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன்ஸ் ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. ஒரு நாள் நைட், ஆமாம் அந்த நாள் நைட் தான் எல்லாமே மாறுச்சு. ஒரு குழந்தை காணாம போனோடனே அதோட அப்பா அம்மா டியூக் ஆஃப் பிரிட்டானி கிட்டேயும் பிஷப் கிட்டேயும் சொன்னாங்க, காணாம போயிடுச்சு, கண்டுபிடிச்சி கொடுங்க, இல்லாட்டி அவள் மறைஞ்சு போயிடுவான்னு சொன்னாங்க. எல்லாரும் நிஜமாக தான் பூதம் இருக்கும்னு நினச்சிட்டு அந்த காடு ஃபுல்லாக தேடினாங்க. ஆனால் ஒரு இடத்துல மட்டும் ஒரு புகையாக வந்துச்சு. என்னன்னு சொல்லிட்டு தேடி பார்க்கும்போது கொஞ்சம் ஆளுங்க தீ மூட்டி எதையோ எரிச்சிட்டு இருந்தாங்க. பக்கத்தில் ரத்தமாக இருந்துச்சு. அப்போ அந்த ஊர் மக்கள் அந்த ஆளுங்களை கட்டி போட்டு அடித்தாங்க. அடித்த போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் நைட் ஆனால் ரத்த பலி கொடுப்போம். ரத்த பலி மனுஷன் இல்லை, அங்கேருந்த ஆடு மாடு கோழி அந்த மாதிரி கொடுத்து அந்த பூதத்தை சாந்தப்படுத்துறதுக்கு நாங்கள் பண்ணோன்னு சொன்னாங்க. மக்களும் ஐயோ இவங்களை அடிச்சிட்டோமேன்னு விட்டுட்டாங்க. அப்புறம் திருப்பியும் சர்ச் பெருசாச்சு. இந்த மாதிரி நிறைய இன்வெஸ்டிகேஷன் போச்சு. எங்கே போகிறது, எதை கண்டுபிடிக்கிறதுன்னு யாருக்குமே தெரியல. ஒரு நாள் அவங்க ஒன்று நோட்டீஸ் பண்ணாங்க. ஒரு ஆத்தோட படுக்கையில் கண்டினியூஸாக ஒரு சின்ன குழந்தையோட ட்ரெஸ்ஸு வந்துச்சு, துண்டு துண்டாக. அதை பார்த்தாங்க. அந்த ஆற்றை அப்படியே அவங்க ஃபாலோ பண்ணி போனாங்க. அந்த ஆறு ஒரு பெரிய அரண்மனை கூட ஜாயின் ஆச்சு. அந்த அரண்மனையோட பேக் சைடில் தான் அந்த ஆறு ஓடுது. அப்போ பார்த்தாங்க சில ஆளுங்க சில கத்தியை நல்லா அந்த ஆற்றுல கழுவிட்டு இருந்ததை பார்த்தாங்க. பிஷப்பும் டியூக் ஆஃப் பிரிட்டனியும் அவங்கள துரத்திட்டு போனாங்க. அந்த ஊர் மக்களும் அவங்க ஓடிட்டே இருந்தாங்க, இவங்களும் துரத்திட்டே இருந்தாங்க. அப்புறம் டயர்ட் தாங்காமல் அவங்க ஒரு இடத்துல நின்னும் போது இவங்க கல் எடுத்து அடித்து அவங்க மண்டையில் அடித்து அவங்கள மயக்கமடைய செய்ய வச்சாங்க. அப்புறம் அவங்க மயக்கமானதுக்கப்புறம் அவங்கள கட்டி போட்டு அடித்து இன்ஃபர்மேஷன்ஸ் கேட்டாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, எல்லாமே எங்கள் மாஸ்டர் சொல்லி தான் பண்ணோன்னு. அங்கேருந்த டியூக் ஆஃப் பிரிட்டானி ஷாக் ஆனார். ஆனால் பிஷப் ஷாக் ஆகவே இல்லை. இப்போ நீங்கள் கெஸ் பண்ணுங்கள் யாராக இருக்கும்னு. உங்களுக்கு யார் பண்ணியிருப்பான்னு இப்போவே தெரிஞ்சிருச்சுன்னா ஸ்மார்ட், நீங்கள் சூப்பர், நீங்கள் கண்டுபிடிச்சிட்டீங்க. அந்த ஆளுங்க சொன்ன பதிலை கேட்டு அந்த பிஷப் அங்கேயே ஷாக்கில் உட்கார்ந்தார். டியூக் ஆஃப் பிரிட்டானி அந்த பிஷப்பை பார்க்காம எல்லாரும் அவசரமாக அந்த அரண்மனைக்குள்ளே ஓடினாங்க. அந்த அரண்மனை இருக்கிற எல்லா ஹிடன் ரூம்ஸும் பார்த்தாங்க. அந்த எல்லா ஹிடன் ரூம்ஸ்லேயும் அந்த குழந்தைங்களோட தலை இருந்துச்சு. அது ஏன் தெரியுமா தலை? சீரியல் கில்லர்ஸ் அவங்களுக்குன்னு ஒரு ட்ராஃபீஸ் எடுத்துப்பாங்க. அது அவங்களுக்கு ஒரு அவார்ட் மாதிரி. அவங்களுக்கு அது ஒரு பெருமையாக இருக்கும். அவங்க ஒரு ஹாப்பி ஆகிக்குவாங்க அதை பார்த்து. நான் இவ்வளோ கொலை பண்ணியிருக்கேன், இவ்வளோ அச்சீவ் பண்ணியிருக்கேன். நம்ம ஐடியில் இருக்கிற மாதிரி அந்த பெஸ்ட் எம்ப்ளாயி அவார்டு கொடுப்பாங்கள்ல, கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான். அந்த மாதிரி ட்ராஃபீஸ் எடுத்து வச்சுப்பாங்க சீரியல் கில்லர்ஸ். ஸோ அன்னைக்கு அந்த அரண்மனையில் அங்கேருந்து எல்லா குழந்தைங்களோட தலையும் இருந்துச்சு. ஆம்பளை பசங்க தலை தான் அதிகமாக இருந்துச்சு, பொம்பளை பிள்ளைங்க தலை கம்மியாக தான் இருந்துச்சு. அதை பார்த்து அந்த ஊர் மக்கள் ஷாக் ஆனாங்க. அவங்க எல்லாம் வெறியானாங்க.
அவனை போட்டு அடித்து கொல்லணும்னு வெறியோட வெளியில் வந்தாங்க. அப்போ தான் கில்ஸ்டி ரயஸ் ஆப்போசிட்டில் வராரு. என்னாச்சு, எல்லோரும் கண்டுபிடிச்சிட்டிங்களான்னு கேட்டார். அப்போ இருந்த அந்த அப்பா அம்மா எடுத்து ஒரு ஈட்டி எடுத்து அந்த கில்ஸ்டி ரயஸ் தலையிலே அடித்தாங்க. எல்லோரும் இப்போ கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எஸ், கில்ஸ்டி ரயஸ் தான் சீரியல் கில்லர். கில்ஸ்டி ரயஸ் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு வார் ஹீரோ. ஆனால் அவன் ஏன் சீரியல் கில்லராக மாறணும் ஏன்னு நான் இப்போ சொல்கிறேன். அவனுக்கு எக்கச்சக்கமான பணம், நகை, நிலம்னு இருந்துச்சு. அவன் அது பொண்ணு, குடி அந்த மாதிரி ஃபுல்லாக செலவு பண்ணான். அப்படி செலவு பண்ணி அவனுக்கு மேக்ஸிமம் இருக்கிற சொத்தெல்லாம் கரைஞ்சிருச்சு. அவங்ககிட்ட இருக்கிற கொஞ்சம் அரண்மனைகள் தான் இருந்தது. அந்த டிப்ரெஷனில் அவனுக்கு அந்த வாரில் ஒவ்வொரு ஆளுங்களையும் கொன்று பழக்கமாகி அவனுக்கு இங்கேயும் அந்த கொலை அவனுக்கு ஒரு போதையை தந்துச்சு. அன்றைக்கி தான் ஃபஸ்ட்டாக ஒரு 10 வயசு பையன் அவங்களோட அரண்மனை கதவை தட்டுறான் பசியில். அதை பார்த்து அந்த சர்வன்ட்ஸ் நிஜமாவே ஸ்வீட்ஸ் கொடுக்கறதுக்கு தான் உள்ளே கூட்டிகிட்டு போனாங்க. ஆனால் கில்ஸ்டி ரயஸ்க்கு வேற ஒரு ஐடியா தோணுச்சு. அந்த பையனை பார்த்தோன்னே அவனுக்கு ஒரு ஆனந்தம். ஏன்னா அவனை கொன்று அந்த வெறிய தீர்த்துக்கலான்னு அவனுக்கு தோணுச்சு. அப்போது அவன் அந்த அவார்டாக கொடுத்த ஒரு பெரிய வாள் எடுத்தான். அந்த பையனை ஒரே அடி, ஒரே சீவு, அவ்வளோதான். அந்த பையன் துடிக்க செத்துட்டான். அந்த பையனோட தலையை தனியாக எடுத்து சொல்ல மாட்டேன். சிம்பிளி ஐ கேன் சே இஸ் a necrophile. He raped. ரேப் பண்ணான். அந்த ரத்தத்தை மூஞ்சி ஃபுல்லாக தேய்ச்சான். அவ்வளோ கோர். இவ்வளோ ஒரு சைக்காட்டிக் சீரியல் கில்லரை நான் இத்தனை சீரியல் கில்லர் புக்ஸ் படிச்சிருக்கேன், இப்போ வரைக்கும் நான் கேட்டதில்லை. அதை பார்த்தாம சந்தோஷமானான். அப்போ ஊர் மக்கள் அந்த ஈட்டி எடுத்து அடித்தோடனே மண்டையில் அடித்த வலியை விட அவங்க என்னை பிடிச்சிட்டாங்க, இன்னுமே நிறைய நடக்க போகுதுன்னு ஒரு அந்த சந்தோஷம் கண்ணில் இருந்துச்சு. இப்போ நீங்கள் என்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்பீங்க, இந்த கதையெல்லாம் கேட்டு ஏன் பிஷப் அப்படியே ஸ்டன் ஆகி ஒரு ஷாக்கில் கீழே உட்காந்தாருன்னு. ஏன்னா அவன் கொன்ன ஒரு மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் குழந்தைங்களை படிக்க வைக்க சொல்லி, இல்லை அந்த அரண்மனையில் ஏதாவது வேலை இருந்தால் பார்க்க வைக்க சொல்லி பிஷப் தான் அனுப்பிச்சி விட்டார் கில்ஸ்டி ரயஸ்க்கு. அந்த கில்ட் அவரை தூங்கவே விடலை. கரெக்டாக அக்டோபர் 26, 1440 அப்போ கில்ஸ்டி ரயஸை கன்ஃபஸ் பண்ண வச்சாங்க. அவன் சொன்னான், இதெல்லாம் என் சந்தோஷத்துக்காக பண்ணேன், என் தனிமையை போக்குறதுக்கு பண்ணேன். இப்படி பண்ணதுனால என் தனிமையே இல்லை, எனக்கு ஹாப்பியாக இருக்குது, எனக்கு எந்த ரெக்ரெட்ஸும் இல்லை. இன்னும் என்னை வெளியில் விட்டிங்கன்னா இன்னும் கொலை பண்ணுவேன்னு சொன்னான். அவன் சொன்ன கவுண்ட் 140+ இருந்துச்சு. ஆனால் அவன் சொல்லாததும் இருந்திருக்கும்னு எல்லோரும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஹிஸ்டாரியன்ஸ் 200+ இருக்குன்னு நம்புகிறாங்க. கில்ஸ்டி ரயஸை தூக்கு மேடையில் ஏற்றுனாங்க. அவனை துடிக்க செத்தான். ஆனால் அதோட எல்லாம் முடிஞ்சிருச்சா? தொடர்ந்து கேளுங்க. திஸ் இஸ் பெட் டைம் ஸ்டோரிஸ் வித் ஜாஷ். ஸோ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் ஸ்டோரி இதை விட பதைக்க வைக்கிற ஒரு பெரிய ஸ்டோரியாக நான் கொண்டு வரேன். Until then, stay tuned. Bye bye.